நீங்கள் மேலே பார்த்துட்ருக்க புகைப்படத்தில் இருக்க பாலங்கள் ரெண்டுமே விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் கட்டப்பட்டு இருக்கின்ற மேம்பாலங்கள். மேலே பார்க்குறது கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயா அவர்களால் கட்டப்பட்டது. கீழே இருக்க பாலம் இப்போ தான் ஒரு 5-6 வருஷம் இருக்கலாம். அதில் பாருங்களேன், நடைபாதை ஓரமாக அந்த கட்டை கட்டிருக்காங்களே, கருப்பு வெள்ளை பெயிண்ட் அடித்து கட்டை கட்டிருக்காங்களே, அந்த கார்னர் பாருங்களேன். 60 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வேலைக்காரங்க யாருக்கும் அடிப்படக்கூடாது, அப்படியே அடிப்பட்டாலும் வெட்டக்கூடாதுன்ற காரணத்துக்காக, நல்லதுக்காக அதை முழுப்பி அழகாக ரவுண்ட் பண்ணி வேலை செஞ்சுருக்காங்க. அதே இப்போது 6 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் பாருங்களேன், எவ்வளோ ஷார்ப்பாக. தெரியாமல் யாராச்சும் போய் இடிச்சுட்டு விழுந்தாலோ இல்லை ஏதாவது வண்டி மோதி விழுந்தாலோ வெட்டி செதைச்சுடுங்க நம்ம கை கால் மண்டையை. பாருங்கள், 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாலம் இன்னும் வெடிப்பு கூட விடாமல் அப்படியே இருக்குது. இப்போ தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை சரி பண்ணாங்க. ஆனால் இப்போ கட்டின பாலத்தில் அந்த ஷார்ப்னஸ், இது ஏன் இப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. அதை கொஞ்சம் அழகாக பொறுமையாக ரவுண்ட் ஷேப்பில் வச்சா யாராவது கீழே விழுந்து அடிப்பட்டாலும் வெட்டாது. இது இந்த பாலத்தில் மட்டும்தான் இல்லைங்க, எங்கள் பக்கத்தில் இன்னொரு சின்ன மேம்பாலம் இருக்குது, துறிஞ்சல் ஆற்று பாலம் சொல்லுவோம். அந்த ஆற்று பாலத்துலேயும் இதே மாதிரி தான் ஷார்ப்பாக வச்சுருக்காங்க. நிறைய ரோடு பிரிக்கிற நடுவில் வைக்கிற கட்டைகள்லேயும் இந்த மாதிரி தான் எல்லாமே ஷார்ப்பாக இருக்குது. அதை கொஞ்சம் அழகாக வச்சா நல்லது.